Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மஷ்ரூம் அதாவது காளான் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் and இத வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் and இதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க Subscribe பண்ணல அப்படினா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காளான் வந்து இந்த மாதிரி பேக்ல தான் கிடைக்கும் அப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது 3 நாள் வரைக்கும் தான் எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும் இந்த பேக்ல. அதனால பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க இந்த பேக்ல இருந்து பாக்கும்போதே காளான் வந்து க்ளோஸ்டா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி தான் எதுவும் கிராக் எதுவும் வெடிப்பு இல்லாம ஃபுல்லா அந்த ஒயிட் கலர் வந்து சுத்தி இருக்கணும். இப்படி இருக்க காளானா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரெஷ்ஷானது. அதே மாதிரி மஷ்ரூம்ல உள்ள எல்லா பார்ட்ஸுமே நம்ம சாப்பிடலாம். எதையுமே நம்ம வந்து இது தேவையில்லாதது அப்படின்னு ஒதுக்க வேண்டாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த காளான்ல நம்ம இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கினாலும் மேலே வந்து ஃபுல்லாக மண்ணாகவே இருக்கும். அதனால இந்த மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் நம்ம லைட்டாக பிச்சு எடுத்துடலாம். கத்தியை வச்சும் எடுக்கலாம், கையை வச்சு எடுத்தாலே அது ஈஸியாக வந்துடும். அதனால ஃபஸ்ட்டு தோலை மட்டும் எடுக்கிறோம். இப்படி உங்களுக்கு தோல்லாம் உரிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்கனாலும் அந்த மண்ணெல்லாமே உதிர்ந்துடும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து எந்த மாதிரி காளான் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த நீங்கள் பேக்லேருந்து பார்க்கும்போதே தெரியும், அந்த சென்டரில் இருக்க ப்ரௌன் கலர் வெளியே தெரிய மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வாங்காதீங்க. ஆக்சுவலி அது வந்து எக்ஸ்பயர்ட் ஆனது தான் அந்த மாதிரி வெடிச்சு போயிருக்கும். அதை வாங்காதீங்க. நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா வாங்காதீங்க. நம்ம கட் பண்ணும்போது அது வெடிக்கிறது வேறு, அதுவாக வெடிக்கிறது வேறு. இப்போ தோல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. லைட்டாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம் அப்படின்னா உடனே குக் பண்ணிடணும். ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதனால டக்குன்னு கழுவி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கழுவலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மஷ்ரூமில் வந்து ஒரு மண்ணோட ஸ்மெல் வரும். அது எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காகவும் மஞ்சள் வந்து கிருமி நாசினி. நம்ம நான்வெஜ்லாம் மஞ்சளில் வந்து வாஷ் பண்ணுவோம், அது மாதிரி இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். காளானில் ஃபைபர் கண்டென்ட், விட்டாமின் பி, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அடிக்கடி நம்மளோட உணவில் இதை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது மஞ்சள் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அடுத்தது நம்ம என்ன டிஷ் வந்து பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். நல்லா 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதியை 4ஆக கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது நம்ம சேனலில் ஒரு மஷ்ரூம் டிஷ் தான் வருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா please subscribe, like, share and comment. Thank you so much for watching. Bye.